இந்த சட்டம் வருதுன்னு சொன்ன உடனே விகடாச்சாரியார் இந்த ஆசிரியர் கூட இவருக்கு 100 வயசு, அவரை ஒரு நண்பர்கள். இது மிக முக்கியமாக நாங்கள் எழுதலை, முழுக்கமாக அவர் எழுத இந்த புத்தகம். நாங்கள் ஏதோ குற்றம் சொல்கிறோம், அந்த மதத்தை குற்றம் சொல்கிறோன்னு சும்மா வாய்ப்போக்கில் சொல்லிட்டு போகக்கூடாது. அந்த நண்பர்கள் சிந்திக்கணும், நாங்கள் ஏன் பேசுகிறோம், ஏன் ஆதாரத்தோடு சொல்கிறோம் அப்படின்னு நினைக்கும்போது இங்கே வர்றார். இந்த ஒரு செய்தி பாருங்கள். நான் காஞ்சிக்கு போன சமயம் காஞ்சிபுரத்தில் உள்ள எசேனான்ற கிராமத்தில் ஒரு கொடுப்பதாக மகா பெரியவர் இருந்தார். இன்றைக்கி மகா பெரியவர்னு அவர் அழைக்கிறோம், அது அவர் அழைக்கிறாங்க. அந்த மகா பெரியவர் சங்கராச்சாரியார்னு சொல்கிறாரு, என்ன சாமி சீக்கிரமே என்னை கூப்பிட்டீங்களே என்ன சாமின்னு இவர் கேட்குறாரு. அவர் 2 பேரும் நண்பர்கள் தான். ஆனால் உடனே கேட்ட உடனே சொல்கிறாரு, இது எழுதியிருக்கிறாரு, என்ன ஓய் லோகமே அழிய போகிறது, லோகமே அழிய போகிறது ஓய் என்று படபடப்பாக பேசினார். இந்த புத்தகத்தில் இருக்கிறத படிக்கிறேன், நான் சொல்லலை, கற்பனைக்காக சொல்லலை. அழிய போகிறதுன்னார். பார்த்தீரா? பேப்பரை எடுத்து தூக்கி போட்டார். யார் அவர்? பெரிய சங்கராச்சாரியர், மகா பெரியவா. உடனே பார்த்தீரா? இவர் முன்னால் பேப்பரை தூக்கி போடுறார். பார்த்தீரா? என்ன ஸ்ரீகளுக்கு அம்பேத்கர் சட்டம் கொண்டு வந்த உடனே ஸ்ரீகளுக்கு சொத்தில் பாக்கியம் கொடுக்க போகிறாளாம், சொத்தில் பாக்கியம் கொடுக்க போகிறாளாம். அவளுக்கு சொத்தில் பங்கு கொடுத்தா என்னாகும், என்னாகும் தெரியுமோ? யார்? சங்கராச்சாரியார் சொல்கிறார். நம்ம மக்களுக்கு மகளிர் இவங்க தெரிஞ்சுக்கணும், மகளிருக்கு எது தெரியணுமோ அது தெரியாது. அவங்க குறைபாடெல்லாம் நகை வாங்கி கொடுத்தாங்களா, நட்டு வாங்கி கொடுத்தாங்களான்னு கேட்பாங்களே தவிர சொத்து வாங்கி கொடுத்தாங்களான்னு கேட்குற உரிமை அந்த பயிற்சியே இல்லை. அது மிக முக்கியமாக. அப்படிப்பட்ட நேரத்தில் என்ன சொல்கிறார்? சொத்து உரிமை கொடுத்தா, சொத்தில் பங்கு கொடுத்தா என்னாகும் தெரியுமோ? இஷ்டப்பட்டவா கூட ஸ்திரீகள் ஓடி போயிடுவா. என்னையா அர்த்தம்? நியாயமா? இதை ஆர்எஸ்எஸ்காரர் ஏற்றுக்கிறாரா? பிஜேபிக்காரரை ஒப்புக்கொள்கிறாரா? தயவுசெய்து கேட்கணும். எங்கள் மேலே குற்றம் சொல்கிறீர்கள், திராவிட இயக்க ஆட்சி வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, அதுக்காக இங்கே இருக்கிற விபீஷணர்களையும் அடமானம் வச்சவங்களையும் ஒன்று சேர்த்துக்கிறீங்க. எல்லோரும் வந்தால் இது நடந்தால் என்னாகும்? தோழர்களே, இந்த மனு தர்மம் மறுபடியும் வந்தால், இந்த அரசியல் சட்டம் வீழ்ந்தால், திராவிட மாடல் ஆட்சி மீண்டும் வராவிட்டால் உங்களுடைய சொத்துரிமை, பறிப்பு உரிமை, வேலை உரிமை எல்லாம் பறிபோகும். அதை சொல்கிறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம்.